ஸோ இந்த படத்தில் வந்து நான் ஒரு க்யூட்டாக வார்மான ஒரு அம்மா அப்பாவாக நானும் படவா கோபி சாரும் பண்ணியிருக்கோம். தேவராட்டமில் பண்ண ஒரு அக்கா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு, அப்புறம் ராட்சசனில் வந்து அக்கானா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப், கேம் ஓவரில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு வேலைக்கார அம்மானா அது வந்து ஒரு மாதிரி டைப். அப்படி இருக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அம்மாவாக இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எனக்கு தெரியாது, ஏன்னா அதை பற்றிலாம் தெரியாது. நாங்கள்லாம் வந்து பார்க்காமலே காதல், அது வேணால் சொல்லலாம், பார்க்காமலே ஒரு காலத்தில் காதல் பண்ணதெல்லாம் இருக்குது. இன்றைக்கும் பார்க்காமலே லவ் நடக்குது. எப்படின்னா ஃபேக் ஐடி மூலமாக, ஃபேக் ஐடிலாம் 2 பேரும் வந்து இது பெண்ணுன்னு தெரியாமல் சில பேர் ஆண் பேசிட்டு இருப்பாங்க. உங்களோட எதனா சொல்ல முடியுமா? என்னோட லவ், என்னோட லவ் என்னத்த சொல்லுது? ஸோ எங்களுடைய அந்த லவ், நாங்கள் ஆக்சுவலாக லவ் பண்ண காலகட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் நாங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தோம்னா மொத்தமாக நாங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸாக மீட்டே பண்ணியிருப்போம். அதனால தான் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். சார் உங்களுக்கு வந்து கேட்கணுன்னு அவசியம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட லவ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சார். ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே ஒன்று சொன்னீங்க, ப்ரெஸ் மீட்டில் முடிச்சுட்டு நீங்கள் பரவாயில்ல, வெரி குட், நல்லா கேட்டேன். நான் யாரும் கவனிக்கலன்னு நினைச்சேன். இல்லை ஆக்சுவலாக லாஸ்ட்டில் வந்து ஆமாம், ப்ரெஸ் மீட் என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு ஒரு ஃப்ளோவாக எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினச்சி தான். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா பேசிட்டேன்ல, ஐயோ இவங்களாம் விட்டேன்னு, ஏன்னா காஸ்ட் பற்றி நான் பேச மறந்துட்டேன். என் பேரண்ட்ஸு இது நான் என்ன நினச்சேன்னா எல்லாரும் பேசிட்டேன்னு, ஏன்னா என்னென்ன பேசினேன்னு எனக்கு டைக்குன்னு அவ்வளோ பேர் பார்க்குவேன், எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. நான் வந்துட்டு ஃபோன் பார்த்து லிஸ்ட்டு பார்த்துலாம் ஓகே இதெல்லாம் டிக் பண்ணுறான் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக வந்துட்டு பிளாங்க் ஆகிடுச்சு அந்த செகண்டு. ஸோ ஓகே, அப்புறமேட்டு திருப்பி சார் முடித்ததுக்கப்புறம் போய் பேசிடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைஞ்சிச்சு. ஸோ எவ்வளோ பேச முடியுமோ பேசினேன். இது மை லவ்ட் ஒன் வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் தான். என்ன தான் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு கண்டிஷன்லாம் வேறு போட்டுன்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு ஜாலிக்கு ஒரு ஃபன்னுக்கு எல்லாருக்குமே ஆமாம் ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒரு பொசிட்டிவ்னஸ் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு என்ன தான் வந்து அந்த மாதிரி இருந்தாலும் இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் கொடுத்து என்னை இங்கே கூட்டு வந்ததுக்கு பெரிய பார்ட் வந்து அவங்களுக்கும் சரி, எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப தெரியும். 2016 நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக வந்துட்டு அதில் இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் எக்கச்சக்கம். ஸோ அதில் பரவாயில்லடா நீ வருவடா, ஒரு நாள் வருவடான்னு எனக்காக பிலீவ் பண்ணி நிறைய பேர் வெயிட் பண்ணதுக்கு அவங்களுக்குலாம் பெரிய தேங்க்ஸ் தான். உங்களுக்கு இது ஃபஸ்ட் படம் நான் டிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிங்காக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருந்தீங்களா, இல்லை பேக்ரவுண்ட்னால ஈஸியாக ஹீரோவா அப்படி? இல்லை ஸ்ட்ரகிள் தான். நான் வந்து ஏகப்பட்ட நான் வந்துட்டு 2015 to 16 வந்து சிவாஜி கணேசன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் அப்போ தான் முடித்தேன். கோர்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து அந்த டைம்லேயே வந்துட்டு எந்தெந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸையும், மணிரத்னம் சார் ஆஃபீஸ்லேருந்து எல்லார் ஆஃபீஸ்லேயும் என் ஃபோட்டோ இருக்கும். போய் நாங்கள் ஒரு டீமாக போய் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு ஆடிஷனுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு நிறைய ப்ரொடக்ஷன் ஆடிஷன்லாம் நான் அட்டன் பண்ணி அவங்க வச்சு சில ஆஃபீஸ் வந்துட்டு பேசியிருக்காங்க, நல்லா பண்ணுறீங்க நெக்ஸ்ட் படம்னு சொன்னாங்க. பட் எதுவும் கூப்பிடல. சில ஆஃபீஸ் வந்துட்டு டான்ஸ் ஆட சொன்னாங்க, பாட்டு பாட சொன்னாங்க. நீங்கள் என்னெல்லாம் வச்சு செய்யலாம்னு நினைக்கிறவங்களோ எல்லாத்தையும் வச்சு செஞ்சாங்க. ஸோ அவங்களெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ அது அப்படிலாம் இருந்துச்சு, அப்படி ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அண்ட் அப்புறமேட்டு நிறைய பேர் வந்து ரியாலிட்டி, சில பேர் வந்துட்டு நீங்கள் உங்களை வச்சு நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒரு இவ்வளோ ரூபா ஒரு 50,000 70,000 நீங்கள் ரெடி பண்ணுங்கள், முதல்ல உங்களை வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், அதை வச்சு நம்ம வந்துட்டு இப்போது சான்ஸ்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க. பட் நிறைய பேர் எனக்கு ஆக்டிங் இதிலே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய நடக்கும், காசு கொடுத்து ஏமாந்துடாத, அது மாதிரி என் குருவே ஒருத்தர் சொன்னார். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு ஓகே இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாந்துடக்கூடாதுன்னு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டினேன். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பெரிய கதை அப்படியே சொன்னால் அழுதுகிட்டே சொல்லணும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் ஒன்று ட்ரை பண்ணதான். நான் வந்துட்டு இப்போது நம்ம இந்திரன் 2ல் வந்துட்டு அதில் வந்துட்டு சும்மா நான் ஆக்சுவலாக ஆடிஷன் கால்னு நினச்சி போனேன். பார்த்தா அது பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நிற்கிறது. ஸோ அது எனக்கு கேரக்டர், ஏன்னா அது ஆமாம் நான் அது சும்மா ஆடிஷன் தான் வந்துச்சு. நாங்கள் அதில் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்னு ஒன்றும் மென்ஷன் ஆகி வரல. ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி. ஆமாம் நான் அவங்க என்ன நினச்சோன்னா ஆக்சுவல் ஆடிஷன் கால் போல இருக்கு. அந்த இடத்துல ஏதாவது பட ஸ்கிரிப்ட் யாருக்கும் தெரியாது. அதில் வந்துட்டு ஒரு ஓகே ஸ்டூடெண்ட் அந்த ஏஜ் குரூப்பில் இருந்தோம் நாங்கள். ஓகே எல்லாருமே அட்டன் பண்ணோம், நாங்கள் எங்கள் படிக்கிற எல்லாருமே அட்டன் பண்ணோம். பட் அங்கே போய் தான் தெரிஞ்சது ஒரு 1000-2000 பேர் கிட்டே இருந்திருப்பாங்க. அதில் ஒரு ஆளாக வந்துட்டு அதுக்கு தான் அந்த ஆடிஷன் இல்லை அதுக்கு தான் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்க்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ தான் புரிஞ்சுது.
சரி பரவாயில்ல, வந்ததுக்கு தலைவரையாவது பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணிட்டு போனோம். ஸோ அது ஒரு பெரிய ஜர்னி. அது வந்துட்டு இன்னும் நான் தான் இன்னும் அடுத்தடுத்து இதெல்லாம் நிறைய உங்ககிட்ட கேட்பாங்க. ஆமாம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட், சினிமா பேக்ரவுண்டுன்னு. சினிமாவில் வந்து 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஆர்டிஸ்டோடைய பசங்க வந்து ஆர்டிஸ்ட் ஆடுறது, அப்புறம் டைரக்டருடைய பசங்க வந்து டைரக்டர் ஆர்டிஸ்ட் ஆடுறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஓப்பனிங் வந்து ஒன்று கிடைக்கும். ஏன்னா அவங்க மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இது வரும். ஆனால் இவருடைய அப்பா வந்து வாஸ் அ ப்ரொடக்ஷன் மேனேஜர், இபி அண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், யூனியன்லேயும் ஹெட்டாலாம் இருந்திருக்காரு. ஸோ அவருடைய பையன் வரும்போது அவரை வந்து அதாவது நம்ம இதில் வந்து 24 கிராஃப்ட்ஸில் ஒரு சில கிராஃப்ட்ஸ் தான் மக்களுக்கு அந்த முகங்கள் வந்து மக்களுக்கு தெரிஞ்ச முகங்கள். இப்போ வந்து இந்த பாலகோபி சார் நம்ம நிறையா சொல்கிறோம், இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் வெளியில் வந்து தெரியாது. இண்டஸ்ட்ரியிலுமே வந்து எல்லா 24 கிராஃப்ட்ஸில் இருக்கிற எத்தனையோ கிராஃப்ட்ஸில் இருக்கிற ஸ்டண்ட் பர்சனோட ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரோட ஒரு பையன் வரும்போதெல்லாம் அந்தளவுக்கு வெளிச்சம் வந்து வராது. அதனால் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து இவருக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா, இவர் சொந்த உழைப்பில் தான் வந்திருக்காருன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த இவர் சொல்கிற அந்த ஸ்ட்ரகிள்லேயே புரியுது. இத்தனை நாளாக 2 நாளாக இவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கேட்கும்போது இவர் அதுக்காக எவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு. அந்த 24 கிராஃப்ட்ஸில் எதெல்லாம் கற்றுக்கணும்னு, ஸ்டண்ட்லேருந்து டான்ஸு, அக்ரோபேட்டிக்ஸ், பார்க்கூர், அப்புறம் சிலம்பம், அப்புறம் டான்ஸு, கர்நாடிக் மியூசிக் எல்லாமே ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆக்டராக தன்னை முழுமையாக வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு, ப்ளஸ் இந்த ஆடிஷன்ஸும் அட்டென்ட் பண்ணி ஒரு சாமானிய மனிதன், ஒரு காமன் மேன் என்னவா வருவானோ, இவருக்கு வந்து மேபி ஒரு இது இருந்திருக்கலாம், ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து சினிமானா இதெல்லாம் இருக்குங்கிற அவேர்னஸ் தான் இருந்திருக்குமே தவிர, அவருடைய அப்பாவின் மகன் அப்படிங்கிறதுல ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஆனால் அது ஒரு என்ட்ரி லெவல் ஓப்பனிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பிக் ஓப்பனிங்காக, ஆனால் அது இன்றைக்கி அதை பிடிச்சி கரெக்டாக வந்துட்டாருங்கிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஆமாம். ஆனால் நம்ம ட்ரெய்லர்லேயே பார்க்கும்போது அவரோட ஆக்டிங்கில் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தார். ஸோ கண்டிப்பாக அப்படி இல்லாமல் இவர் தன்னோட பெயரை கண்டிப்பாக நிறுத்துவார் நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அதுக்கு கண்டிப்பாக ஒரு வார்த்தை இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து ஆடிஷன் நிறையா பண்ணோம். ஹீரோயின் எங்களுக்கு இப்படி தான் வேணும், இந்த சவுக்கார்பேட்டையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும், ஆனால் தமிழ் ஃபீல் தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். நிறையா ஆடிஷன் பண்ணோம். அதில் சிம்ரன் வந்திருந்தாங்க, அந்த ஆடிஷன்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி முன்னாடி ஒரு சுந்தர் சி சார் அவங்க ப்ரொடக்ஷனில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அது நீங்கள் சொன்னீங்களா, அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் அப்போ இருந்தே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க இவங்க, எங்களையும் சரி ப்ரொடியூசர் ரகுசரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்களே ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. நல்லா நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ கொஞ்சம் குழு முழுன்னு அதான் சொல்லுவார்ல, சேட்டு வீட்டில் நல்லா எல்லாத்தையும் இப்போ சாப்பிட்டு அப்படி இருந்தாங்களே, அந்த மாதிரி இருந்தாங்க. கரெக்டாக இருக்கும் நமக்கு அப்படின்னா, நல்லா தமிழ் தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னா அவங்க ஆடிஷன் பண்ணோம், கரெக்டாக செட் ஆச்சு. அந்த அடிப்படையில் தான் இவங்களை நாங்கள் ஹீரோயினாக போட்டோம். நீங்கள் அவங்ககிட்ட கேள்வி கேளுங்க. தேங்க்யூ சார். உங்களோட ஃப்யூச்சர் பிளானை வந்து ஆக்டிங் தான் வரணும், மூவியில் தான் வரணும் அப்படின்றது தான் உங்களோட பிளானா, இல்லை சடனாக எதனா? மூவிஸ் தான் மெயின். லைக் சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு ஒரு இது ட்ரீம், என்னோட கனவு ஆக்டிங், மூவியில் நடிக்கணும், ஐ டு பிகம் அ குட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு. ஃப்யூச்சரில் மேபி இப்போது அதுக்குன்னு ஃப்யூச்சரில் அதுக்கு ரொம்ப டைம் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஒரு இது வச்சுருக்கேன், பிளான் வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு ஃபுல்லாக ஒரு 10 இயர்ஸ் வச்சுக்கலாமே. 10 இயர்ஸ் ஆகும் நான் ஆக்டிங்கில் தான் இருப்பேங்க. என்னோடய ட்ரீம், நான் சின்ன வயசு கனவுங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஐ காண்ட். ஸோ நீங்கள் இவங்க கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆக்டர் யாரா இருக்காங்களா உங்களுடைய? தனுஷ் சார். ஓகே. இல்லை, நீங்கள் கேட்கும் போதே எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் பை வாட் ஆஃப் மை ஹார்ட் அதை சொன்னேன். இல்லை, இப்போ நிறைய மூவியில் உங்களை பார்த்துருக்கோம், அம்மாவாக பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி நாங்கள் பார்த்தோம், அதில் நீங்கள் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தீங்க, அந்த டாக்டர். ஆமாம், அதில் அந்த நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருந்தீங்க. அது நல்ல அந்த நெகட்டிவ் ரோல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப ரேராக நெகட்டிவ் ரோல் நாங்கள் பார்த்தோம். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதில் அந்த எப்படி சொல்கிறது, அந்த கதாபாத்திரமே அந்த மூவியே மாற்றுற மாதிரி இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம் நெகட்டிவ் ரோலுக்கும் இந்த மாதிரி அம்மா ரோலுக்கு? இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிச்சி பண்ணு? எனக்கு பாசிட்டிவ் ரோல் தான் எனக்கு பிடிக்கும். நெகட்டிவ் வந்து இப்போ எனக்கு சம்டைம்ஸ் எதுக்காக நெகட்டிவ் கொடுக்குறாங்கன்னா, அதாவது வந்து அந்த ஆடியன்ஸுக்கு கடைசியில் தான் அது ரிவீல் ஆகணும். இதுலேயுமே அந்த நீங்கள் சொல்கிற அந்த சீரீஸில் லாஸ்ட்டில் ரிவீல் ஆகணும்னா ஃபஸ்ட்லேருந்தே இவங்க மேலே டவுட் வரக்கூடாது.
அப்போ ஆல்ரெடி டவுட் வராத ஒரு பர்சன் யாராக இருப்பாங்க இந்த ஆக்டர் போட்டால் இவங்க மேலே இவங்க ஏன்னா பாசிட்டிவாக நிறையா பண்ணியிருக்காங்க, அதனால் வந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் அந்த சஸ்பென்ஸை கேரி பண்ணலாங்கிறதுனால தான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டருக்கு. ஆனால் பொதுவாக எனக்கு எல்லாமே வந்து நான் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னால் உண்மையாகவே அந்த கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு, அதாவது ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ அவங்க லவ்வுக்கு ஒரு அக்காவா ஒரு அண்ணியா ஒரு அம்மாவா நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வகையிலே நான் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட், சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு நெகட்டிவோட பாசிட்டிவ் தானே நமக்கு பிடிக்கும், அதுதான். ஸோ இந்த படத்தில் வந்து நான் ஒரு க்யூட்டாக வார்மான ஒரு அம்மா அப்பாவாக நானும் படவா கோபி சாரும் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு ஷேடு. இப்போ இது பல அம்மாக்கள் இனிமேல் நம்ம பண்ண போகிற அம்மாக்கள் எல்லாமே அக்கா பண்ணாலும் ஒரு தேவராட்டமில் பண்ண ஒரு அக்கா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு, அப்புறம் ராட்சசனில் வந்து அக்கானா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப், கேம் ஓவரில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு வேலைக்கார அம்மானா அது வந்து ஒரு மாதிரி டைப். அப்படி இருக்கும்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அம்மாவாக இருக்கும். ஆமாம், நாங்கள் ட்ரைலர்லேயே பார்க்கும்போது நீங்கள் உங்களோட பசங்க கூட ரொம்ப ஃபன்னாக பேசுகிற மாதிரி, அவனுக்கு அவள் லவ் பண்ணுறான், அவனுக்கு நல்லவனுக்கு யார் லவ் பண்ணுறான்ற மாதிரி ஒரு டைலாக் வச்சு ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா சிங்கிள் பசங்க அது வந்து இனிமேல் ஸ்டேட்டஸில் வைப்பாங்களாம் அந்த டைலாகை. கண்டிப்பாக நல்லவெல்லாம் இப்போ இருக்கிற யாரும் ஜென்ரேஷனோட லவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லவ் எனக்கு தெரியாது, ஏன்னா அதை பற்றிலாம் தெரியாது. நாங்கள்லாம் வந்து பார்க்காமலே காதல், அது வேணால் சொல்லலாம், பார்க்காமலே ஒரு காலத்தில் காதல் பண்ணதெல்லாம் இருக்குது. இன்றைக்கும் பார்க்காமலே லவ் நடக்குது. எப்படின்னா ஃபேக் ஐடி மூலமாக, ஃபேக் ஐடிலாம் அது இவனும் ஒரு ஃபேக் ஐடியாக இருப்பான், அவனும் ஒரு ஃபேக் ஐடியாக இருப்பான். ரெண்டு பேரும் வந்து இது பெண்ணுன்னு தெரியாமல் சில பேர் அதெல்லாம் ஆண் பேசிகிட்டு இருப்பாங்க, பெண் நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஃபேக் ஐடி, அதுவும் ஒரு வகையான பார்க்காமல் இருக்கிற காதல் தான். உங்களோட எதனா சொல்ல முடியுமா மேம்? என்னோட லவ் என்னத்த சொல்லுது, என்னோட லவ் வந்து லவ் லைஃப்ங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து எல்லாம் கடந்த காலத்தில் தான் இருக்கிறதெல்லாம். ஸோ உங்களோட கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம் மேடம், ஏன்னா அந்த காலத்தில் இப்போ லவ்க்கும் இப்போ இருக்கிற லவ்க்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் காலேஜ், அதாவது எம்பிஏ படிக்கும்போது தான் நான் வந்து லவ் பண்ணேன். அது எங்கள் பேரண்ட்ஸ்க்கெல்லாமே தெரியாது ஆக்சுவலாக. அது ஒரு ஃபஸ்ட்டு லவ், அதுதான் ஃபஸ்ட்டு லவ். அது ஒரு மாதிரி ஒரு இதுவாக முடிஞ்சு போச்சு. அது ஒரு பல மெச்சூர்டு இடத்துக்கு வரும்போது இது நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி மியூச்சுவலாக வந்து பிரிஞ்சுட்டோம். யார் மேலேயும் யாருக்கும் இதெல்லாம் இல்லை. அந்த டைமில் நாங்கள் ரெண்டு பேருமே மெச்சூர்ட் ஆகிட்டு ஓகே இனிமேல் நம்ம லைஃபு கெரியர்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நாங்கள் வந்து பிரிஞ்சுட்டோம். அதுதான் மைண்டில் வந்து வருது எனக்கு, ஏன்னா அது ஒரு இனிமையான ஒரு பீரியட். அந்த டைமில் வந்து செல்ஃபோன்லாம் அப்போ கிடையாது. உண்மையிலுமே எல்லாம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், செல்ஃபோன்லாம் இல்லாத டைமில் நாங்கள் லவ் பண்ணியிருக்கோம். ஸோ அவர்கிட்ட செல்ஃபோன் இருந்தது. அப்போ வந்து ஹீ ஹேட் அ செல்ஃபோன், ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். என்கிட்ட வந்து அப்போ நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால செல்ஃபோன்லாம் 2000 நான் சொல்ல 2001 2002 அந்த டைமில். அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது. ஸோ ரொம்பலாம் வந்து டெய்லிலாம் மீட் பண்ணுறதுலாம் கிடையாது. எப்போயாவது ஒரு தடவை தான் மீட் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் காலேஜை விட்டு போனால் சீனியர், அவர் சூப்பர் சீனியர். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் மீட் பண்ணவே முடியும், அப்படிலாம் இருந்தது. ஸோ எங்களுடைய அந்த லவ், நாங்கள் ஆக்சுவலாக லவ் பண்ண காலகட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years நாங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தோம்னா மொத்தமாக நாங்கள் ஒரு 1 month 2 months தான் மீட்டே பண்ணியிருப்போம். அதனால தான் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா எல்லா நேரமும் 24 மணி நேரம் பார்த்துட்டே இருக்கிறதுனாலையும் ஒரு சலிப்பு தட்டுதோ. சார் ஆக்சுவலி நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலான நிறைய விஷயங்கள் நீங்கள் அதில் நீங்கள் ஒரு வார்டு யூஸ் பண்ணீங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் மாதிரி இருந்தது. பட் ஆனால் உங்கள் பேச்சில் மட்டும்தான் ரொம்ப எமோஷ்னல் தெரிஞ்சதே தவிர, பட் என்ன சொல்ல வரேன் நான் ஆக்சுவலி சார், நீங்கள் கேப்டன் சார்கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அங்கே ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, சாரி டு இது மென்ஷன் ஆகுது. நான் அவர்கிட்ட வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஹவுஸ் பாய் பிளேட் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் நான் இங்கே இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபுல் கிரெடிட் நான் சாருக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் பட் நீங்கள் அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய கண்டிப்பாக ஒரு இது வேணும். அது ரொம்ப எப்படி சார் நீங்கள் சார்கிட்ட இருந்தது, ஸோ அது அங்கேருந்து ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? இது அதான் அவருக்கு தான் இது சமர்ப்பணம். எங்கே சுற்றினாலும் இது எவ்வளோ பண்ணாலும் இன்றைக்கி இல்லை, இது படம் இல்லை, இன்னும் நான் எத்தனை படங்கள் பண்ணாலுமே அதுக்கு வந்து அவர் தான் சமர்ப்பணம். அவர் தான் என்னோட இந்த கலை உலகத்திற்கு என் தெய்வம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் தான் எனக்கு வழிகாட்டினார். இப்போவும் நான் உங்கள்கிட்ட அன்றைக்கி நான் ரொம்ப எமோஷனலில் அழுதுட்டேன். ஏன்னா அவரை பற்றி பேசினாலே எனக்கு கண்ணீர் வரும். அது எல்லா இடத்துலையும் வரும். மேக்ஸிமம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினப்பேன். அது முதல் மேடை
இன்னொன்று எனக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட்டோட டக்குன்னு நடந்துச்சு. இப்போது திடீர்னு நாங்களே ஆடியோ லான்ச்சு நாளை மறுநாள் அப்படியே ஒரு பொசிஷன் வந்துட்டு, அந்த மேடையில அவர் சார்பா எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு அந்த இது எனக்கு அங்க வந்துருச்சு. ஆக்சுவலி காலையிலேருந்தே அது உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது நம்ம கூப்பிட்டு வரணும். ஏன்னா, இங்க எனக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் மட்டும் போயிட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட எனக்கு விருப்பம் கிடையாது. முருகன் வந்தான், டீமோட வந்தான், நம்ம மரியாதையா கூப்பிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த நெனப்புல இது பண்ணல. அ அந்த இதில இருந்துகிட்டே இருந்தேன். அத கூப்பிடல அப்படிங்கிறது நான் இன்னைக்கும் இப்பவும் வருத்தம் தான் எனக்கு வந்து. அதுக்காக கூப்பிடாம இல்ல. நாங்க அது கம்பெனில வேற பேசியிருந்தாங்க. நம்ம வந்து சும்மா போகக்கூடாது. ப்ராப்பரா போய் கூப்பிட்டு அவங்கள தனியா நம்ம ஷோ போட்டு காமிச்சு, அவங்களுக்கு உண்டான மரியாதைய குடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால, அவங்களுக்கும் அத தெரியப்படுத்த ட்ரை பண்ணோம். அது முடியல அவ்வளோதான். மத்தபடி அவரு வந்து அப்படி இருந்தாலும் நாங்க என்ன நினைக்கிறோமோ அத அவர் புரிஞ்சுப்பாரு. அவர் புரிஞ்சுகிட்டு என் கூட தான் "இரு முருகா நான் பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு தான் அவர் கூட இருந்தாரு. "அண்ணி சுதீஷ்ட்ட தானே நீ பேசணும். நான் பேசிக்கிறேங்கிற" மாரி தான் எனக்கு அவரு சொன்ன மாரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால தான் எனக்கு அந்த எமோஷன் அங்க வந்து வந்துருச்சு. இந்த மேடையில அவங்க கேப்டன் இல்ல அப்படிங்கிறது எனக்கு அதான் குறை. ஆனா அவர் இருந்தார். அவ்வளோதான். அது நிறை தான்.